சமாதி பாதம் சுருக்கம். யோகம் என்பது சித்தத்தின் விருத்திகளை ஒடுக்குவது. சித்தம் விருத்திகள் அகவற்றின் நிலைகளை விளக்கிய பதஞ்சலி முனிவர் பிறகு அவைகளை ஒடுக்கிய பின் ஏற்படும் சமாதி நிலை பற்றி தெரிவிக்கின்றார். இதில் 5 விதமான விருத்திகள் பிரமாணம், விபரிய, விகல்ப, நித்தர, ஸ்மிருதி ஆகியவற்றை விவரித்து அவற்றை பயிற்சியாலும் பற்றின்மை என்னும் வைராகத்தினாலும் அடக்குவதற்கு உரிய வழிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கின்றார். இவற்றை கடைபிடித்தால் பரவைராகியம் பெறலாம் என்பதையும் அதன் மூலமாக சம்பிரஜ்ஞாத சமாதி நிலை எய்துவதையும் விளக்கியிருக்கின்றார். சம்பிரஜ்ஞாத சமாதியின் பிரிவுகளை சவிதர்க்க சமாதி, நீர்விதர்க்க சமாதி, சவிசார சமாதி, நீர்விசார சமாதி, ஆனந்த சமாதி, அஸ்மித சமாதிகள் ஆகியவற்றை அடையும் முறைகளை வெளிப்படுத்துகின்றார். சமாதி நிலைகளை புருஷன், பிரகிருதி, ஞானம் மற்றும் மோட்சம் அடையும் ஆவல் ஆகியன இல்லாமல் பயிற்சி செய்பவர்கள் வினேதர்கள் என்றும் பிரகிருதி லயர்களாக மாறும் நிலை குறித்தும் எச்சரிக்கை செய்கின்றார். இறைவனை நினைக்காமல் அவன் மீது பக்தி செலுத்தாமல் இந்த நிலைகளை அத்தனை எளிதாக கடக்க முடியாது. அவனை ஓங்கார சொரூபமாக தியானித்து முறையாக ஜபித்து உடல் நோய்கள் மற்றும் மனநோய்களை கடந்து அடுத்த நிலையான கைவல்யத்தை அடைய வேண்டும். இதற்கான வழிமுறைகளை முனிவர் விவரமாக விளக்கியிருக்கின்றார். இந்த அசம்பிரஜாத சமாதி நிலையை அடைவதற்கான தியான பொருட்கள், செய்ய வேண்டிய சமாதி நிலைகள் விளக்கி இதன் மூலமாக உறுதிப்பட்ட மனத்தை அடையவும், ஏககிர மனத்தை அடைந்த ருதம்பரா பிரஜையை விளக்கி அது மற்ற சமஸ்காரங்கள் அழிப்பதோடு இறுதியில் தானும் அழிவதை விளக்குகின்றார். இதன் மூலமாக அடைபெறும் நீர்பீஜ சமாதி புருஷனை கைவயத்தில் கொண்டு சேர்க்கும் என்ற விவரங்களை பதஞ்சலி முனிவர் 51 சூத்திரங்களில் இந்த சமாதி பாதத்தில் விளக்கியிருக்கின்றார்.